Dear friends, ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கும்போது பிளாஸ்டிக்கை குடிக்கிறோமா? No, we are not foolish. உழைத்து சம்பாதித்த 20 ரூபாயை தண்ணீருக்காகத்தான் செலவு செய்கிறோம். ஆனால் நம்மில் பல பேர் உண்மையில் அந்த பாட்டிலுக்காகவும் அதில் ஒட்டப்பட்டிருக்கும் லேபிளுக்காகவும் அந்த தண்ணீர் எங்கிருந்தோ தேவலோகத்திலிருந்து வருவது போல் காட்டப்படும் விளம்பரத்துக்காகவும் செலவு செய்கிறோம். This is humanity's great joke. அந்த டப்பாவை அல்லது அந்த கண்டெய்னரை வணங்குகிறோம். அதில் இருக்கும் பொருளை குப்பையில் போடுகிறோம். மூளையை பலப்படுத்தும் புத்தகங்களை விட அலமாரியை அலங்கரிக்கும் புத்தகங்களை படிக்கிறோம். ஈவன் இந்த வீடியோவை பொறுத்தவரையில் கூட ஓஷோ நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளை தூண்டப் போகிறார் என்பதை விட வெளியில் வைத்திருந்த கேவலமான தம்ப்நெயிலுக்காக மட்டும் வீடியோவுக்குள் நுழைந்தவர்கள் எத்தனை பேர் என்பது யூடியூபிற்கே வெளிச்சம். மனிதன் ஒரு மிகப்பெரிய முட்டாள். ஏனென்றால் அவன் பொருட்களை விட அதை அடைத்து வைத்திருக்கும் பாத்திரங்கள் மீதுதான் ஆர்வமாக இருக்கிறான். நான் கேள்விப்பட்ட ஒன்று, புத்தக கடை ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட டிக்ஷனரி மட்டும் விற்பனை ஆகவே இல்லை. சொல்ல போனால் ஒரு பிரதி கூட விற்கவில்லை. அந்த கடையில் அந்த புத்தகத்தை 10 வருடங்களாக வைத்திருந்தார்கள். டிக்ஷனரியின் ஹோல்சேல் ரைட்ஸ் கூட இவர்களிடம்தான் இருந்தது. ஆனால் 10 வருடத்தில் ஒரு காப்பி கூட அவர்களால் விற்க முடியவில்லை. மற்ற புத்தகங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கில் விற்று தீர்ந்தது. இந்த டிக்ஷனரியும் ஒரு முக்கியமான புத்தகம்தான். டிக்ஷனரிகளின் உலகில் அது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. அதனால் தான் அதன் மொத்த விற்பனை உரிமையையும் வாங்கியிருந்தார்கள். ஆனால் புத்தகம் விற்காமல் இருந்தது. ஒரு நாள் தற்செயலாக கடைக்காரர் புத்தகம் வாங்க வந்த ஓவியர் ஒருவரிடம் இந்த புத்தகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஓவியர் அந்த டிக்ஷனரியை பார்த்துவிட்டு பலமாக சிரித்தார். பிறகு இந்த புத்தகத்தின் ஒரே பிரச்சனை அதன் அட்டைதான். புத்தகத்தின் கவர் முற்றிலும் தவறானதாக இருக்கிறது. யார்தான் டிக்ஷனரிக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க போகிறார்கள்? புத்தகத்தின் கவரை பார்த்தாலே வாங்க வேண்டும் போல் தோன்றவில்லை. நான் இந்த புத்தகத்திற்கு ஒரு கவர் தயார் செய்கிறேன், நீங்கள் அதை மாற்றி விடுங்கள் என்று சொன்னார். கடை உரிமையாளர் அட்டையை மட்டும் மாற்றினால் போதுமா? டிக்ஷனரி அப்படியே தானே இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஓவியர், கவலையை விடுங்கள், நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்திற்கான புதிய கவர் செய்யும் முயற்சியில் இறங்கினார். மிகவும் பளபளப்பான அழகான கவர்ச்சியான புதிய கவர் ஒன்றை தயார் செய்தார். டிக்ஷனரிக்கும் நிர்வாணமாக நிற்கும் பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம்? ஆனாலும் டிக்ஷனரியின் அட்டையில் ஒரு நிர்வாணமாக நிற்கும் பெண் டிக்ஷனரியில் ஏதோ ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை தேடுவது போல இருந்தது. அதே டிக்ஷனரி தான். இட் வாஸ் a beautiful cover. ஆனால் கடை உரிமையாளருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. புத்தகத்தை வாங்குவதற்கு கூட்டம் வரிசையில் காத்து கிடந்தது. 10 வருடங்களாக எதை அவரால் சாதிக்க முடியவில்லையோ அதை ஓவியர் ஒரே வாரத்தில் சாதித்து காட்டிவிட்டார். மறுபதிப்பிற்கு ஆர்டர் பண்ண வேண்டிய அளவிற்கு விற்பனையானது. கடை உரிமையாளர் ஓவியரிடம், இது வினோதமாக இருக்கிறது என்றார். ஓவியர் அதற்கு, வினோதம் எதுவும் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் ஹியூமன் என்று பதில் சொன்னார். ஒரு பெண்ணின் மீது காதலில் விழும்போது கான்டென்ட்டை பற்றி யோசிக்கிறோமா? ஆணின் மீது காதல் வயப்படும் போது do you think of the content, just the container? கொஞ்சம் நீளமான மூக்கு நீங்கள் காதலில் விழ காரணமாக இருக்கலாம். மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருந்தால் பெண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். ரெஸ்பெக்ட் என்கிற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். ரெஸ்பெக்ட் என்றால் மீண்டும் ஒரு முறை பார்ப்பது என்பதுதான். நீங்கள் யோசித்து பார்த்திருக்கவே மாட்டீர்கள். ரெஸ்பெக்ட், ஒருவரை பார்க்கும்போது அவரை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் அதுதான் ரெஸ்பெக்ட் என்பதின் அர்த்தம். அந்த நபர் கவர்ச்சியாக இருக்கிறார். He is attractive and spectacular. கண்களை கவரும் வகையில் இருக்கிறார். நமக்கு அந்த நபரை திரும்ப திரும்ப பார்க்க தோன்றுகிறது. நாம் அந்த நபரை திரும்ப திரும்ப பார்க்க விரும்புகிறோம். ஆனால் நாம் பார்த்து கொண்டிருப்பது
கண்டெய்னரை தான் திரும்ப திரும்ப பார்த்தாலும் கண்டெய்னரை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர், என்னுடன் கல்லூரியில் வேலை பார்த்தவர், நான் சந்தித்த அதி புத்திசாலி மனிதர்கள் சிலரில் அவரும் ஒருவர். பட் he was ugly. பார்ப்பதற்கு கவர்ச்சியான மனிதர் இல்லை அவர். பட் the content was just great. கான்டென்ட் சிறப்பானது, ஆனால் கண்டெய்னர் அதுவும் மிகவும் சிறப்பானதுதான். அவர்தான் நான் வேலை பார்த்த பல்கலைக்கழகத்தில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜியாக இருந்தார். அந்த காரணத்தினால் மட்டுமே மாணவர்கள் சைக்காலஜி எடுக்க விரும்பவில்லை. அவர் என்னிடம், இது வினோதமான யூனிவர்சிட்டி, யாருக்கும் சைக்காலஜி மீது ஆர்வம் இல்லை. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அருமையான துறைகளில் இதுவும் ஒன்று. வேலை பார்ப்பவர்கள் எல்லோருமே நல்ல குவாலிஃபைடான ஆட்கள். ஆனால் எப்படியோ BA வரை எடுத்து படிக்கிறார்கள். பிறகு யாரும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்கு தயாராக இல்லை என்றார். காரணம், போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ரிசர்ச் ஸ்காலர்களுக்கும் மட்டும்தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வகுப்புகள் எடுப்பார். நான் அவரிடம், ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், இதற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொன்னேன். அவர் அதற்கு, என்னது நானா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லையே என்றார். நான் அவரிடம், நீங்கள் ஒரு முறை கண்ணாடியில் பாருங்கள், என்னிடம் கேட்காதீர்கள், உங்கள் கண்டெய்னர் தான் தவறு என்றேன். போஸ்ட் கிராஜுவேட் பிலாசபியும் சைக்காலஜி கோர்ஸ்களும் பெரும்பாலும் பெண்களால் தான் நிரப்பப்படும். ஏனென்றால் சைக்காலஜியும் பிலாசபியும் வாழ்க்கைக்கு பெரிதாக உதவாது. குறிப்பாக மாணவிகள் தான் சைக்காலஜி பக்கம் திரும்புவார்கள். காரணம், அவர்களுக்கு பணக்கார மாப்பிள்ளைகள் கிடைப்பார்கள். போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த மாணவிக்கு ஆப்வியஸ்லி நல்ல வருமானம் உள்ள மாப்பிள்ளை கிடைப்பார். நானும் இந்த பேராசிரியரிடம் படித்த மாணவன்தான். பிற்காலத்தில் அவருடன் வேலை பார்க்க வேண்டியதாயிற்று. நான் கண்ணாடியில் பாருங்கள் என்று சொன்னதும் அவர் என்னிடம், பிறகு நீ மட்டும் எதற்கு நமது டிபார்ட்மெண்டில் சேர்ந்தாய் என்று கேட்டார். நான் அவரிடம், காரணம், எனக்கு கண்டெய்னர்கள் மீது ஆர்வம் கிடையாது, எனக்கு கான்டென்ட் மீது தான் ஆர்வம். எனக்கு பொருள் எந்த மாதிரியான டப்பாவில் அடைக்கப்படுகிறது என்பதை பற்றி கவலை இல்லை. நான் உள்ளே என்ன இருக்கிறது என்று மட்டும்தான் பார்ப்பேன். உங்கள் மூக்கு சப்பையாக இருந்தாலோ கண் கோணலாக இருந்தாலோ நீங்கள் எந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கிறீர்கள் என்று பார்க்க மாட்டேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ என்றேன். ஆனால் இது மனிதனின் பலவீனம். புத்தகத்தின் கவரை பார்த்து புத்தகம் வாங்குவது, பொருட்களுக்கு வரும் விளம்பரங்களை பார்த்து பொருட்களின் மேல் இம்ப்ரெஸ் ஆவது, உண்மைக்கு புறம்பானவற்றின் மீது இம்ப்ரெஸ் ஆவது எல்லாம் ஹியூமன் வீக்னஸ் தான். ஒரு காரை விற்பனை செய்வதற்கு அதன் அருகில் ஒரு அழகான பெண்ணை நிற்க வைத்து விளம்பரம் செய்ய வேண்டும். அந்த பெண் அந்த காரை பார்த்து மயங்குவது போல் விளம்பரம் இருக்க வேண்டும். அந்த பெண்ணையும் சேர்த்து காரோடு தருவார்கள் என்பது போல் நாமும் அந்த காரை வாங்குகிறோம். பிறகு சில நாட்கள் கழித்து முட்டாள்தனம் என்று உணரும் போது இட் இஸ் டூ லேட். இது போன்ற விளம்பரங்கள் எந்த மாதிரியான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பின்வரும் காலத்தில் வாழும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள உதவும். இந்த விளம்பரத்தை உருவாக்கியவர்களை பற்றியும் சரி, அந்த விளம்பரத்தை ரசித்தவர்களை பற்றியும் ஏராளமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.